இப்ப இந்த பாவை நோன்புனால இந்த உலகத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் இல்லையா? நீங்காத செல்வம் எம்பாவாய் சொல்றாங்க. என்ன விஷயம்னு நீங்க சொன்னதுதான். பலஸ்ருதி எப்போதும் எப்ப சொல்வா வேதத்துலனா, மொத்த சர்க்கமும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்வது பலஸ்ருதியா இருக்கும். ஆனா இங்க 3வது பாசுரத்திலேயே முதல்ல பாசுரம், நீ அவனிடம் சரணடைய வேண்டும், பறை கிடைக்கும். அடுத்தது இந்த லோகத்திற்கான கைங்கரியத்தை, மற்றவர்களுக்கான கைங்கரியத்தை பண்ணணும், பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியை உடனே சொல்லுகின்றது தான் திருப்பாவை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பொடுப்ப தேங்காதே கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டாளினுடைய பாசுர அனுபவத்தை ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 3வது நாள் பாசுரம். ரொம்ப நாம் எந்தெந்த சுபகாரியங்களில் எல்லாம் வாழ்த்துகிறோமோ வைணவர்களுடைய மரபுல, அந்த இடங்களில் எல்லாம் ஓங்கி உலகந்த ஒலிக்கக்கூடிய பாசுரம் இல்லையா? ஆமா. ஏன் அப்படின்னா இந்த பாசுரத்துல 2 விஷயம். ஆண்டாளுடைய 30 திருப்பாவையில 3 இடத்துல வாமன அவதாரத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசியிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, திருப்பாவைங்கிறது ஏதோ ஒரு பாசுரம், ஒரு நோன்பு அப்படி அல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த யுகத்தில் ஒரு யாகம் பண்ண முடியாது, யஜ்ஞம் பண்ண முடியாது. அப்போ யாகம் பண்ண பலனும் எனக்கு வேண்டும், யஜ்ஞம் பண்ண பலனும் எனக்கு வேண்டும்னா என்ன செய்யணும்? யாக யஜ்யத்தில் என்ன நடக்கும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாகம்லாம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கட்டமாக பண்ணி அதற்கு பூர்ணாகதி கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது அதை திருவிக்கிரமன் பேரை சொல்லி தான் கொடுப்பாங்க யாகம் பண்ணும்பொழுது. அப்போ ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்கிறான்னா, இதையே ஒரு யஜ்யமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு 10 பாசுரத்திற்கும் நடுவில் அந்த வாமன அவதாரத்திற்கு, திருவிக்கிரம அவதாரத்திற்கு தன்னுடைய யஜ்யத்தை சமர்ப்பிக்கிறார். அப்படி அமைஞ்ச பாசுரம் தான். அதனால தான் சொன்னேன், இந்த திருப்பாவை 30ம் சொன்னால் ஒரு யஜ்யம் பண்ண பலன் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக, ரொம்ப 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 அருமை. அது இறைவனுடைய தன்மைகளையும் அவருடைய எளிவந்த தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். இறைவன் எவ்வளவு மேன்மையானவன், ஆனால் நமக்கு ரொம்ப நாம் பார்ப்பதற்கு, நாம் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமும் கூட வாமன அவதாரம். பார்ப்பதற்கு இளையவனாக இருப்பார், எளிவந்தவனாக இருப்பார், அதே நேரத்தில் அவரால் விஸ்வரூபமும் எடுத்து தாண்டி ஒரு விஷயம் அதை பேசுகிறா. எல்லா அவதாரத்தையும் பேசினவ இந்த வாமனாவதாரத்தை பார்த்துட்டு அவனால் ஓங்கி உலகை அளக்க முடியும்னு சொல்லிட்டு உத்தமன் அப்படின்னு பேசுகிறான். ஏன் அப்படின்னு பார்க்கணும். ஏன் உத்தமன்? பெரியோர்களுடைய வியாக்கியானத்துலலாம் சொல்லுவாங்க, மனிதன் ஒன்று ஏதோ ஒரு காரணம், நான் ஒருத்தருக்கு உதவுவேன், காரணம் என்ன இருக்குன்னா அவங்க எனக்கு ஏதோ செய்வாங்க, ஒரு கைமாறு எண்ணி எதிர்பார்த்து செய்வது, சில விஷயம் என்ன நடந்தாலும் நான் கண்ணை மூடிக்கொண்டு போவது. உலகத்தில் யாரை உத்தமன்னு சொல்லலாம்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக யார் ஒருவன் தன்னையே மாற்றிக்கொண்டு உதவுகிறானோ அவன்தான் உத்தமன் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வியாக்கியானம். இந்த வாமனாவதாரத்தில் பார்த்தா இந்த லோகத்தில் இருக்கிற மக்களுடைய நலனுக்காக அப்படி உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய பெருமாள் கூட தன்னுடைய உருவத்தை சுருக்கி எடுத்துக்கொண்டு வரான். சரி, அது மட்டுமா? அவனால் எந்த உருவம் வேணாலும் எடுக்க முடியும், அது அவனுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா ஒரு ஆளை இலையில படுத்துண்டு உலகத்தையே முழுங்கி வச்சிருந்தவன். அதனால இந்த ஓங்கி உலகம் அளப்பதோ வாமனனாக வருவதோ அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எது பெரிய விஷயம்னா, நம்மளால் போய் ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு கடன் கேட்டோம்னா நம்ம உடம்பு கூணிக்கும். 100 ரூபாய் இல்லை, அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துருவோம் வந்துடும்னு போய் கடன் கேட்டோம்னா அதற்கே நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும்.
ஆனா இந்த பகவான் உலகத்தையே படைச்சவன் நமக்காக போய் யாசகம் கேட்கிறான். மகாபலி சக்கரவர்த்திட்டு போய் எனக்கு 3 அடி இடம் வேணும்னு யாசகம் கேட்கிறான் இல்லையா? அப்படி அடுத்தவர்களுக்காக தன் நிலையையும் தாழ்த்தி கொண்டு கேட்பதனால தான் இந்த திருவிக்ரம அவதாரம்ங்கிறது உத்தமமான அவதாரமாம். அதுக்கு என்ன செய்ய போகின்றோம்? அவனுடைய பேரை பாடி, அதாவது எல்லா பெரிய பெரிய காப்பியங்களோ எது சொன்னாலும் கூட பலஸ்ருதின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பாவை நோன்புனால இந்த உலகத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் இல்லையா? நீங்காத செல்வம் சொல்றாங்க. என்ன விஷயம்னு நீங்க சொன்னதுதான். பலஸ்ருதி எப்போதும் எப்ப சொல்வா வேதத்துலனா மொத்த சர்க்கமும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்வது பலஸ்ருதியா இருக்கும். ஆனா இங்க 3வது பாசுரத்திலேயே முதல்ல பாசுரம் நீ அவனிடம் சரணடைய வேண்டும், பறை கிடைக்கும். அடுத்தது இந்த லோகத்திற்கான கைங்கரியத்தை, மற்றவர்களுக்கான கைங்கரியத்தை பண்ணணும், பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியை உடனே சொல்லுகின்றது தான் திருப்பாவை. முயன்று கிடைக்கக்கூடியதெல்லாம் திருப்பாவையை சொல்லும் பொழுது எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறைச்சு சொல்ற மாதிரி கூட இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக ரொம்ப அழகா தீங்கின்றி நாடெல்லாம் இந்த உலக க்ஷேமத்துக்கான அடிப்படை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைதான் இல்லையா? ஏன்னா உலகத்தினுடைய அமைப்பே வந்து நீரால் ஆனதுதான் உலகம் இல்லையா? ஆக நமக்கு அடிப்படையா என்ன, தீங்கின்றி நாடெல்லாம் மழை பெய்யும். அவளோட டெலிவரி ஏன்னா ஒரு மழை பெய்யணும்னு பிரார்த்திக்கிறது வேற. இன்னைக்கு மழை எப்படி பெய்யுறதுன்னா கிளவுட் பஸ்ட், ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. சில சமயத்தில் மழையே பெய்யாமல் காஞ்சு கெடுக்கிறது, இல்லை பேஞ்சு கெடுக்கிறது எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதனால அவள்கிட்ட இருந்த ஆண்டாள்கிட்ட பிடிச்ச விஷயமே கிளாரிட்டி தான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லலாம். தீங்கின்றி பெய்யணும், தீங்கின்றி பெய்ய வேண்டும். என் வீட்டுக்கிட்ட மட்டும் இல்ல, நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அது என்னன்னா அவளுடைய இருந்த காலகட்டத்தில் அவளை சுற்றி இருந்த உலகம் எவ்வளவு அழகா இயற்கையோடு அமைஞ்சிருந்தது, ஒரு வயல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு காட்சி. இன்னைக்கு வந்து யாராவது ஒரு ஆர்ட் டைரக்டர் வேணும், ஒரு வயலை போய் அந்த காலத்தில் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு யாருக்காவது வேணும்னா ஆண்டாளோட இந்த பாசுரத்தை எடுத்து இன்னைக்கு ஏஐட்ட கொடுத்தா இப்படி ஒரு வயல், இப்படி ஒரு மீன் துள்ளித்து அப்படிங்கிற அழகா பண்ணி கொடுக்குற அளவுக்கு எப்படி வருது. ஆமா, இன்னைக்கு ஏஐ காலத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிற பாசுரம் இந்த பாசுரம். அதே மாதிரி அவள் வந்து தன்னை ஆயர்குல பெண்ணாக உருவகம் செய்து கொண்டுதானே இந்த பாவை நோம்பையே இருக்காங்க. அதனாலதான் அழகா சொல்றாங்க, அந்த அங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மட்டும் வள்ளல்களாக இல்லை, அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் கூட வள்ளல்களாக இருக்கு, சீர்த்த முளையுடன் இருக்கு. அது பின்னாடி வரும் இல்லையா? அவர் வந்து ஆக அந்த பாலை வந்து சொரிந்து கொண்டே இருக்கிறது, மக்களுக்கு தேவையான அளவுக்கு. இது எப்படின்னா இதுக்கு ஒரு இன்னொரு உள் விளக்கம் இருக்கு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். யாரை சொல்றேன்னா ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்கள் வளமாக இருந்தது, எவ்வளவு குடம் கொண்டு வந்தாலும் பாலாக கொடுக்கும். இது இன்னும் ஒரு வியாக்கியானம் எப்படி அப்படின்னா, ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அறிவும் ஞானமும் மிகுந்து இருக்கு. எத்தனை சிஷ்யர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கான விஷய ஞானம், விஷய தானம் பண்ணக்கூடிய அளவிற்கு சிறந்த ஆச்சாரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் தான் நம்ம பூலோகத்துக்கு நிறைந்த செல்வம் நீங்காமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் ஆச்சாரியனுடைய மகிமையை முதல்ல சொல்லக்கூடிய பாசுரமாக இன்றைய தின பாசுரம் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக இறைவனுடைய தன்மையும் அப்படிதான். நாம நம்முடைய பாத்திரத்தை எவ்வளவு அகற்றி வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவனுடைய இன்பத்தையும் அருளையும் நம்மளால அதுக்குள்ள முகந்துக்க முடியும். நம்ம வந்து கொட்டாங்குச்சியா இருந்தா அவன் கடல் தான். அந்த கடலை முகர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த பாத்திரமா நம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பாவை நோன்பு. அப்படி நாம் நம்மை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த உலகம் விளங்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு பலஸ்ருதியான ஒரு பாசுரத்தை நம்ம வந்து இன்றைய தினம் ரசிச்சிருக்கோம். தொடர்ந்து பலன் இந்த பிறக்க போகிற புது வருஷத்துக்கும் சேர்ந்து உலகம் முழுவதும் அமைதியும் செல்வமும் நிறைந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தின் கூட நம்மளும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து நாம் ஆண்டாளனுடைய வைபவத்தை தெய்வத்தமிழ் டிவியிலே ரசிப்போம்.